இந்த ஐஸ் கட்டி வீட்ல செஞ்சா ப்ராப்ளம் இல்ல. வெளியில ஐஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ப்ளாக்ஸ் ஆஃப் ஐஸ் வரும். இத வந்து தூக்கறதுக்கு கூட வசதி இல்ல. ஸோ ஒரு கோணில போட்டு அத தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க. ஸோ அதில நெறைய தூசி வரும். அத வாஷ் பண்றதுக்கு அவங்க கிட்ட அந்த அளவு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்காது. அவங்க மேலாக அலம்பிட்டு, அத நல்லா செதுக்கி எடுத்து போடுவாங்க. ஸோ இந்த ஐஸ்லேருந்து இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல கரும்பு ஜூஸ் ரொம்ப காமன். பட் கரும்பு ஜூஸ் கிட்ட கிளீனா வைக்காத, எக்கச்சக்கமா இருக்கிற இடத்துல கரும்பு ஜூஸ் சாப்பிட்டா ஜாண்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஐஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து சுத்தமா இருக்கிற இடத்துல நம்ம சாப்பிடணும். அண்ட் சுத்தமா பக்கத்துல எல்லாம் இல்லாத இருக்கிற இடத்துல சாப்பிட்டா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. சியா சீட்ஸ் ரொம்ப நல்லது. அது ஊற வச்சு தான் சாப்பிடணும். அட்லீஸ்ட் மினிமம் 1/2 அன் ஹவர். முடிஞ்சா ஓவர் நைட் இல்ல 2 ஹவர்ஸ் ஊற வைக்கலாம். இதுலயே மோர் போட்டு கூட குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சீசன்ல குளிர்ச்சிக்கு அது ஹெல்ப் ஆகும். சியா சீட்ஸ் ரொம்ப நல்லது. மலச்சிக்கலை தவிர்க்கும். அதில இருக்கிற அந்த உப்பறத்துனால அது வயரை நல்லா ரொப்பும். வெயிட் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு கூட வெயிட் குறைக்க ஹெல்ப் பண்ணும்.